தமிழா விவசாயம் ரெண்டு வித்தியாசம். வருடத்துக்கு ஒரு முறை பொழியும் மண்ணை கொண்டு மேய்ந்து அவர் விவசாயம் செய்கிறார் உண்டாக்கு அப்படின்னு திட்டுவாங்க. எனக்கு அந்த மாதிரி திட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அரிசியை விட புண்ணாக்குலதான் அதிக சத்து இருக்கு. டாக்டர் போன என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஃபைபர் இல்ல, கால்சியம் இல்ல, அயன் இல்ல, சோடியம் இல்ல, இது எல்லாமே இருக்கிற ஒரே பொருள் ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எதுல பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நமது உணவுப் பொருள்கள்ல வேண்டாம் சொல்லி எடுத்த விஷயத்தான் அவன் செய்யலாம். சாப்பிட்டா அனைத்து நோய்களும் குணமாகும். இந்த அடிப்படை அறிவே இல்லை என்றால் நம்மளை முட்டாள் என்று கூறுவதில் தப்பே இல்லை. இப்ப என்ன விஷயம்னாங்க, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுது, சின்ன விஷயம் தான் தெரியல. ஆனா அந்த சின்ன விஷயம் தான் நம்மளை காப்பாற்றும். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, விவசாயம் ஏன் கத்துக்கணும்? அது விவசாயி மட்டும் தானே கத்துக்கணும். இவங்க நாம் ஒரு விஷயம் கத்துக்கிறது செய்யறதுக்கு இல்ல, அதை தப்ப புரிஞ்சுட்டு நம்ம வாழணும். விவசாயம் நமக்கு தெரியாதனாலதான் விவசாய பொருட்கள் கெட்டு போச்சுங்கிற விஷயமே தெரியல. விவசாயம் தெரிஞ்சிருந்தா விவசாயம் கெட்டு போச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த பொருள் எல்லாம் வாங்கணும். விவசாயிகள் எல்லாம் பாருங்க, ஒரு கடையில வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு பொருளை வாங்க மாட்டாங்க. தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த முட்டை கோசங்களா எனக்கு தெரியும், இதுல என்ன போட்டிருக்காங்க. நம்ம ஒண்ணு தெரியாம அள்ளிட்டு போவோம். விவசாயத்தை நம்மாழ்வார் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? நம்மாழ்வாருக்கு பிறகு மயிலாடுதுறையில் ஞான பிரகாசம் ஐயா இருக்காங்க. அவரை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். அவர் நடத்தி கொண்டிருப்பது இயற்கை விவசாயம் இல்லைங்க, தமிழா விவசாயம். ரெண்டு வித்தியாசம். எனக்கு விவசாயமே தெரியாது, நான் விவசாய ஃபேமிலியிலிருந்து வரல, காடு எல்லாம் தெரியாது. நீங்க என்ன பாருங்க, விவசாயத்தை பத்தி நிறைய யூடியூப்ல நான் பேசிட்டே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. விவசாயமே தெரியாததால் மயிலாடுதுறையில் ஞான பிரகாசம் ஐயா அவர்களை சந்தித்து அவருடைய தோட்டத்துல எல்லாம் சுத்தி அவருடைய பேசும் பொழுதுதான் ஒரே நாளில் எனக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதுதான் புரிஞ்சுதுங்க விவசாயம் என்னன்னு. எதுக்கு அவர் ரெஃபர் பண்றதுன்னா, மற்ற எல்லாருமே இயற்கை விவசாயத்தாங்க பேசுறாங்க. தமிழர் விவசாயத்தை என்னை பொறுத்தவரை மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா மட்டும்தான் பேசுறாரு. எனவே அவரோட போன் நம்பர் கொடுக்குறப்போ நோட் பண்ணிட்டு விவசாயம் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலோ, இல்ல அது சம்பந்தமா சந்தேகம் இருந்தாலோ, இல்ல அவரை வச்சு பல ஊர்கள்ல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், நம்மாழ்வாருக்கு பிறகு அவர் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக அவர் மட்டும் சொல்லிங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் விவசாயத்தை வந்து தெளிவா இலக்கமா தமிழர் விவசாயம் பேசுறாங்க. அவரோட தோட்டத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, அவரது நிலத்துல தண்ணி தேங்கி நிற்குது. வருடத்துக்கு ஒரு முறை பொழியும் மண்ணை கொண்டு மேய்ந்து அவர் விவசாயம் செய்கிறார். வித்தியாசமான முறையில் தமிழர் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தொலைபேசி கொடுக்கிறாங்க 93 60 55 13 53 93 60 55 13 53. தமிழ்ல சொல்றாங்க 9360 551353. சில பேருக்கு தமிழ்ல சொன்னாதான் புரியும். இப்படி நம்மாழ்வாருடைய வானகத்தில் பயிற்சி செய்த பல நண்பர்கள் பல ஊர்களில் இது போன்ற வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் 10 நாள் லீவ் போட்டுட்டு அந்த வகுப்புகளை கலந்துக்கும் பொழுது விவசாயத்தை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா விவசாய பொருள்களில் ஏற்படும் கலப்படத்தை கண்டுபிடிக்கலாம். கோயம்புத்தூர்ல சூலூர்ல செஞ்சோலை அப்படிங்கிற இடத்துல
அவர் தோட்டத்தில் தங்கலாம், அவர் நடத்திட்டு இருக்காரு. வானகத்தில் நிறைய ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எல்லா ஊரும் நடந்துட்டு இருக்குதுங்க. எனவே முதல்ல என்ன கற்றுக்கணும்னா விதைகள், இரண்டாவது விவசாயம், மூன்றாவது இப்போ விதைகள் வந்துருச்சு, விவசாயம் பண்ணியாச்சு. இவங்க அந்த விவசாயம் பண்ண பொருள் அந்த விளை நிலத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது, கொடுமை நடக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. அரிசி அரிசி விவசாய நிலத்துல விளைஞ்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால அத அந்த காலத்துல கை வேக்காடுன்னு சொல்லுவாங்க. கை வேக்காடு இப்ப வந்து என்னாச்சுன்னா அது ஹைடெக் லெவல் வந்துச்சு. கை வேக்காடு போய் அப்புறம் மாடர்ன் ரைஸ் மில் வந்து இப்போ ஹைடெக் ரைஸ் மில் வந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க, முதல்லயே வேக வச்சிடறாங்க, அடுத்து பாலிஷ் பண்றாங்க. இந்த அரிசிய பாலிஷ் பண்ணி கீழே ஒரு பொருள் விழுகுது இல்லைங்களா, பிரவுன் கலர்ல, அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தவிடு, அரிசி புண்ணாக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. பொதுவாக நம்ம எப்படி திட்டுவாங்க, யாராவது உதவாக்கரையா புண்ணாக்கு அப்படின்னு திட்டுவாங்க. எனக்கு அந்த மாதிரி திட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா, அரிசியை விட புண்ணாக்குல தான் அதிக சத்து இருக்கு. அரிசியில் இருக்கிற சத்தை எல்லாம் பாலிஷ் பண்ணி கீழே பண்றாங்க இல்லைங்களா, அது புண்ணாக்குவாங்க, அரிசி தவிடுவாங்க, என்னமோ சொல்றாங்க. அது கம்மி விலைக்கு ஒருத்தர் எடுத்து போவோம். எனக்கு என்ன புரியாத விஷயம்னா, நல்ல பொருளை எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த வெள்ளையா இருக்கு இல்லைங்களா, அது கெட்ட பொருள் இல்லை, அதுவும் நல்ல பொருள் தான். ஆனா அது இருக்கிற கார்போஹைட்ரேட்டு அந்த குளுக்கோஸ் மட்டும் வச்சுட்டு அது இருக்கிற நிறைய சத்து பொருட்கள், இந்த தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா மினரல்ஸ், விட்டமின்ஸ், அது எல்லாம் ஃபைபரு. டாக்டர் போன என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஃபைபர் இல்ல, கால்சியம் இல்ல, அயன் இல்ல, சோடியம் இல்ல, இது எல்லாமே இருக்கிற ஒரே பொருள் பாலிஷ் பண்ணும்போது கீழே விழுகிற குப்பம். என்ன கேட்டா அதை எடுத்து சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிடும். அந்த அரிசி தவிடு வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா, இது யார் வாங்கிட்டு போறாங்க தெரியுங்களா, இதை வாங்கிட்டு போய் தான் ஒருத்தர் பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்கான், இன்னொருத்தர் ரஸ்க் கம்பெனி வச்சிருக்கான். இப்ப இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுல பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமது உணவுப் பொருள்கள்ல வேண்டாம்னு சொல்லி எடுத்த விஷயத்தான் அவன் செய்யலாம். அதை நம்ம சாப்பிட்டு போலாமே. என்ன கேட்டா யாரெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல போய் கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் சொல்லி சத்து பொருள்லாம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அதை விட்டுட்டு பாலிஷ் பண்ணாத அரிசியை சாப்பிட்டா அனைத்து நோய்களும் குணமாகும். இந்த அடிப்படை அறிவே இல்லை என்றால் நம்மளை முட்டாள் என்று கூறுவதில் தப்பே இல்லை. இப்ப என்ன விஷயம்னாங்க, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுது, சின்ன விஷயம் தான் தெரியல. ஆனா அந்த சின்ன விஷயம் தான் நம்மளை காப்பாற்றும். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, அரிசியை பாலிஷ் பண்ணி கொடுத்து அரிசியை கெடுத்துட்டாங்க. சக்கரை, நாட்டு சக்கரை ரொம்ப நல்லதுங்க. அந்த நாட்டு சக்கரை நிறைய கெமிக்கல் போட்டு வெள்ளை சக்கரையா மாத்திட்டாங்க. கோதுமை மாவு ரொம்ப நல்லது, அதை நாளா பிரிச்சு மைதா மாவு, கோதுமை மாவு, ஆட்டா மாவு, கார் மாவு, அதுக்கப்புறம் வெள்ளை ரவை, சம்பா ரவை எல்லாம் பிரிச்செடுத்து கெமிக்கல் எல்லாம் கொடுக்குறாங்க. நாட்டு கோதுமை அரைச்சு சாப்பிட்டா நோய் குணமாயிருக்கு. சோப்பு, தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் சோப்பு தயாரிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் சோப்பு தயாரிக்கான ஒரே ஒரு எண்ணெய். நல்ல எண்ணெயில சோப்பு தயாரிக்க முடியாது, தேவையில்லை, செய்யக்கூடாது. ஆலிவ் ஆயில கூட சோப்பு தயாரிக்க கூடாதுங்க. சோப்பு வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் தயாரிக்கணும். அப்ப தேங்காய் எண்ணெய் தயாரிச்ச சோப்பு தான் நல்லது. ஆனா கடையில் இருக்கிற சோப்பு எல்லாமே பாம் ஆயில் தயாரிக்கும் போது உருவாகிற கழிவு, அந்த கழிவுல தான் சோப்பு தயாரிக்கிறாங்க. அப்ப பாருங்க, கடையில் இருக்குது இல்லைங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பாருங்க, எனக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்குங்க. இருக்கிறது எல்லாமே 190 கெட்ட
தான் அந்த மாதிரி கடையெல்லாம் பிடிக்குது. அப்போ நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, சோப்பு தயாரிக்கிறது எப்படி, குளியல் பொடி தயாரிக்கிறது எப்படி, பால்பொடி தயாரிக்கிறது எப்படி, குங்குமம், மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி கூட நம்ம தாங்க தயாரிக்கிறோம். அதுவே கடையில் வாங்கும் பொழுது என்ன கெமிக்கலா இருக்குது. அப்போ சமைக்கிற பொருளுக்கான எல்லா பொருளும் தயாரிக்கிறீங்களா? இப்படி 200க்கும் மேற்பட்ட பொருள்கள் நாங்களே எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் பல ஊர் போய் பல நல்ல மனிதர்களை பார்த்து அவங்க செய்யற வீடியோ ஷூட்டிங் எடுத்து, ஒவ்வொரு ஷூட்டிங்கும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பொருள் செய்ய தெரிஞ்சிடும். பயோ என்சைம், சோப்பு, குளியல் பொடி, பனானா பவுடர், பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனீங்கன்னா, ஆர்கானிக் கடையில போனீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே செய்யறது எப்படின்னு ஷூட்டிங் எடுத்து ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பல பேர் அதை ஏன் பார்க்கறது இல்லைன்னா, யூடியூப் சேனல் எப்படி பார்க்கறதுன்னே பல பேருக்கு தெரியல. என்ன பார்த்து பல பேர் கேட்பாங்க, அப்புறம் இப்பெல்லாம் வீடியோவே போறதில்லை, உங்களுக்கு அனுப்பிச்சாதான் நீங்க பாப்பீங்கன்னா, யாரோ அனுப்பிச்சா நீங்க பாக்குறீங்க. அப்படி இல்லைங்க, யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா அவங்க பேர் அடிச்சு அவங்க யூடியூப் சேனலுக்கு போய் ஊர்ல எவ்வளவு பேர் சொல்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி முன்னேறு, அதை அமுக்கி வச்சாதான் வரும். புரிஞ்சுக்கங்க, நல்ல விஷயம் வேணும்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாதுங்க. இன்னொன்னு சொல்றேன், யூடியூப் சேனல் எப்படி தெரியுமா பார்க்கணும்? யூடியூப் சேனல்ல போய் முதல் 2-3 வீடியோ எல்லாம் பார்க்க கூடாது. என் சேனல் இருக்குன்னா ஹீலர் பாஸ்கர்ல பேருங்க, அதுல போனா பிளே லிஸ்ட் இருக்கும். அதுல போனா ஹெல்த், மைண்ட், சஸ்டைனபிள் லைஃப், பாலிடிக்ஸ் இருக்கும். அதுல சுயசார்பு டைப் அடிச்சீங்கன்னா 200 வீடியோ லைனா வரும். நீங்க 10 வருஷம் 20 வருஷம் உங்களா சுற்றினாலும் கிடைக்காத விஷயம் 200 வீடியோவை இலவசமாக போட்டு வச்சிருக்கிறேன். பயோ என்சைம் ஒன்று தயாரிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு மாசம் 5000 வச்சுமாங்க. பயோ என்சைம் தயாரிக்கலாம், செக்கு எண்ணெய் அகற்றலாம், சோப்பு தயாரிக்கலாம், குளியல் பொடி, பல் பொடி, மூலிகை பொடி, எவ்வளவோ பொடி இருக்குங்க. இப்படி இந்த பொருள்களை எல்லாம் நாமளே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாதான் இதற்கு பெயர் தான் சுயசார்பு. புரிந்து கொள்ளுங்கள். ஆர்கானிக் ஷாப்ல 10 பொருள் வாங்கி நீங்க வீட்டுல வச்சுக்கிறது பெருமை இல்லை. நீங்க 2 பொருளாவது தயாரிச்சாதாங்க. புரிஞ்சுக்க, நாமளே தயாரிக்கிறேங்க. நானும் எவ்வளவு வீடியோ போடுறேங்க பொருள் தயாரிக்க சொல்லி, எல்லாரும் ஃபோன் பண்ணி அந்த வீடியோ சூப்பரா இருந்துச்சுங்க, அந்த பொருள் எங்க கிடைக்கும் கேட்க. வீடியோ போட்டதே நீங்க செய்யறதுக்காக. நான் என்ன சொல்றேன், ரெகுலரா கூட செய்ய வேண்டாங்க. ஒரு படத்துல ரவுடி, ஒரு படத்துல வடிவேல் 4 ரவுடி போன மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டு நானும் செஞ்சேன்னு சொல்லுங்களேன். ஒரே தடவை சோப்பு செஞ்சு பாருங்க, ஒரே தடவை குளியல் பொடி செஞ்சு பாருங்க, ஒரே தடவை செஞ்சு பார்த்தாதான் அருமை தெரியும். ஒரு கடைக்கு போனோம்னே இது கெட்ட பொருள் நல்ல பொருள் கண்டுபிடிக்க தெரியும். எனவே எல்லோரும் வீட்டில் தயவு செய்து பொருட்களை உற்பத்தி பண்ணுங்கள். அப்படி உற்பத்தி பண்ணும் பொழுது உங்க பொண்ணு, உங்க பையன், சொந்தக்காரங்க எல்லாம் பாப்பாங்க இல்லையா? அப்ப உங்க குழந்தைங்க கத்துக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு கெட்ட பொருள் வித்தியாசம் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சுக்கலாம். எனவே 200 விதமான சுயசார்பு பொருள்களை நாமளே எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இலவசம் தான், நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் சுயசார்பு அப்படிங்கிற டாபிக் பாத்தீங்கன்னா 200 பொருள்கள் இருக்கும். மாசம் 2 பொருள் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒன்னு சொல்றேன் கேளுங்க, இனிமேல் நாமளே பொருட்களை உற்பத்தி பண்ணனாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நல்ல கவனிங்க,
இப்போ அதே விளம்பரத்துல ஓ பேஸ்ட் உப்பு இருக்கான்னு கேட்கறான். அது சாதாரணமா கேட்டா பரவாயில்ல, கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து மைக் வச்சு கேட்கறான், நீங்க விளம்பரம் பேஸ்ட் உப்பு இருக்கா